ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்திருக்கேன். இது டேஸ்ட் இன்னமும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து மீனில் வந்து மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வராமல் சேர்த்துக்கும். அப்புறமா ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன், இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூனுக்குள்ளே எடுத்துக்கலாம். நான் அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் நல்லா கலந்துட்டு மீனில் வந்து நல்லா கோடு போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பட்டை மீனுன்றதுனால மசாலா நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ மசாலா நல்லா ஊறி இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எப்பயுமே கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயிலையும் வறுத்து பாருங்கள், அதோட டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.